பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம ராஜீவ் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிர் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருவேளை மயில் அக்காவோட நகை எல்லாமே கவரிங் அப்படின்ற விஷயம் சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால தான் இப்படி மயில் அக்கா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. வீட்டுக்கு வந்ததும் கூட நம்ம ராஜி அந்த யோசனையாகவே இருக்காங்க. சரி, மயில் அக்கா கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து மயில் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து பேசுகிறாங்க. அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், ஆ சொல்லு ராஜி, என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம மயில் பேசவும், உடனே இங்கே ராஜி கேட்குறாங்க. அக்கா, உங்கள் நகை எல்லாமே கவரிங் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் மீனாக்காக்கும் தெரியும். மற்றபடி இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே இங்கே மயிலுக்கு பதட்டமாக இருக்குது. என்ன ராஜி, திருதுப்புன்னு நகை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரே பதட்டத்தோடு கேட்கவும், ராஜியோ, அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, சரவணன் மாமா உங்கள் கூட சரியாக பேசுறது கூட கிடையாது. சரவணன் மாமா கதிர்கிட்ட மனசில் நிம்மதி இல்லை, நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க. கண்டிப்பாக என்னுடைய நிலமை, அதாவது என்னுடைய கதையுமே ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி புலம்புனாராம். ஒருவேளை நகை பற்றின விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் அப்படியே முகமெல்லாம் வேத்து கொட்டுது. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ராஜி, நீ இது யார்கிட்டையாவது இந்த விஷயத்த சொல்லிட போகிற ராஜி. நீ மட்டும் இந்த விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டையாவது சொல்லிட்ட அப்படின்னா அம்புடுதான், என் வாழ்க்கையே போயிடும். என்னுடைய வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராஜி சொல்கிறாங்க. அக்கா, உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானும் மீனாக்காவும் உங்கள் நகை விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லலை. அத்தைக்கிட்ட நானும் மீனாக்காவும் எந்த விஷயத்தையுமே நாங்கள் மறைக்க மாட்டோம். அப்படி இருக்கிறப்போ உங்களோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரகசியத்தை இப்போ வரைக்குமே நாங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ரொம்ப நாள் கழித்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்கக்கா. நகை பணத்துக்காகலாம் அத்தையும் சரி மாமாவும் சரி, ஏன் சரவணன் மாமா கூட ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா அப்படியெல்லாம் யாருமே இந்த வீட்டில் கெட்டவங்களும் இல்லை. நீங்கள் பேசாமல் இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட மட்டும் சொல்லிடுங்கக்கா. ஏன்னா கட்டின புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. இல்லை, ஒரு நாளைக்கு தெரிய வந்தது அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுவாங்கக்கா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். நகை விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா? அதுக்கப்புறம் 2-3 பேச்சு திட்டுவாங்க, அம்புடு தான், வேறு எதுவும் பிரச்சனை வராது. நீங்கள் பாட்டுக்கு இந்த நகை விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. பாவம் சரவணன் மாமாவுமே உங்களை ரொம்பவே நம்புகிறாங்க. ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. இங்கே மயிலுக்கு அப்படியே மரண பயமாக இருக்குது. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, என்ன இந்த ராஜி திருப்புன்னு வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே மாமாவுக்கு வயசு விஷயமும் படிப்பு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னா அப்படிதான், அப்போவே நம்மளை கையோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களே. ஏன் இந்த ராஜ் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? இந்த ராஜியை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, என்னக்கா நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிக்காமல் பயங்கர யோசனையில் இருக்கீங்க. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். ரொம்ப நாள் மறைச்சி வைக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, ராஜி நேரம் பார்த்து நானே சொல்லிடுறேனே, திருதுப்புன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். நான் பக்கவமா என் மாமா கிட்ட பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, சத்தியமாக நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேங்கா. நான் சொல்ல போய் அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம வீட்டில் உள்ள யாருமே பணத்தை ஆசை பிடிச்சவங்க கிடையாது. நீங்கள் உண்மையை சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. சீக்கிரமாகவே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போயிடுறாங்க. இங்கே மயில் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணனுமே அவங்களால மனசுக்குள்ளே மயில் பற்றின விஷயத்த போட்டு மறைச்சிக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியல. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் போட்டு உடைச்சிடணும் அப்படின்றதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, இங்கே நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மயிலுக்கு பதட்டமாக இருக்குது.
எங்க நம்ம மாமா நம்ம விஷயத்த பற்றி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்திலே இருக்காங்க. இப்போது சரவணன் மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. நம்ம கோமதியோ, டேய் சரவணா, என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா பாத்தீங்களா மாமா, கண்டிப்பாக என்னை பற்றி தான் பேசுவாங்க. என் கூட வாழ்கிறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை மாமா. என்னை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க. நறுக்கு நறுக்குன்னு ஏதாவது பேசி போடுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மாமா. நான் அப்போவே சொன்னல, அன்றைக்கே நான் என் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இவங்க டெய்லியும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது மாமா அப்படின்னு சொல்லி இங்கே மயில் சொன்னதுமே இங்கே சரவணன் நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரவணனுக்கு நெஞ்சில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என் மயில் அப்படியெல்லாம் எதுக்கடி பேசுகிற? சரவணன்லாம் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அத்தை. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க. என்கிட்ட சிரித்து கூட பேசுறது கிடையாது. ஏன் சாதாரணமாக கூட எதுவுமே என்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது கிடையாது. என்கிட்ட பேசினாங்க அப்படின்னா என்னை ஏதாவது திட்டுவாங்க, இல்லை ஏதாவது சொல்லி என்னை கஷ்டப்படுத்துவாங்களே தவிர மற்றபடி என்கிட்ட பேசவே பேசுறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்க்கா அத்தை? அவங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என்னை பிடிக்கலை, வேறு யார் எவ்வளோ ஒருத்தைய அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரவணன் இருந்துட்டு, ஏண்டி எதுக்காகடி இப்படி என்னை கெட்டவனாக்கிக்கிட்டு இருக்க? நான் தப்பே பண்ணலனாலுமே நான் தப்பு பண்ணதா சொல்லி எல்லாருமே நம்ப வச்சிருவ போல, அந்த அளவுக்கு தான் நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும் உடனே இங்கே பாண்டியன் எடுத்துட்டு, போதும் நிறுத்துடா, சி டே சரவணா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்னடா இதெல்லாம்? 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம், புருஷன் பொண்டாட்டி சண்டை தீர்த்துக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இப்போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அசிங்கமாக வந்துருச்சு. எல்லார் முன்னாடியே எனக்கு அவமானமாக இருக்குது. ஏன்டா உன்னை பெத்தோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன சரவணன் மாமாவை பற்றி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. இவங்க தான் நகை விஷயத்தில் எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சரவணன் மாமாவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்களே, என்ன ஒன்றுமே புரியலையே. சரவணன் மாமாவுமே கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருக்காங்க. என்னன்னே ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே ரொம்ப குழப்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது மயில் இருந்துட்டு, மாமா இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட என்னால் வாழவே முடியாது மாமா, பார்த்தீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம சரவணன் மேலே பழி போடுவோம். சரவணனுக்கு பயங்கர கோவம். உடனே பக்கத்தில் உள்ள பூத்தொட்டி எடுத்து எங்கள் மயிலை அடிக்கவே போகிறாங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக அதை கீழே போடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னடா உன்னை நான் இப்படி தான் வளர்த்தனா? டேய் சரவணா, இந்த வீட்டில் உள்ள எல்லாரை விடவும் நீ தான் ரொம்ப நல்ல பையன், சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு பக்குவமாக பொறுமையாக போகிற பையன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மயிலை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏண்டா இப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற? அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேரையுமே நீ நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு நினச்சோம், ஆனால் இப்படி கேவலமான ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ செத்து போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படவும் இப்போ தான் நம்ம சரவணன் பயங்கர ஆக்ரோஷத்தில் எல்லா உண்மையுமே சொல்ல வராங்க. அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, இதுக்கப்புறமும் நான் மறைச்சி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட வயசு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிப்பு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதியை மயக்கமே போட்டுடுறாங்க. என்னம்மா மயங்கி விழுந்துட்டீங்க, இன்னும் என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணி வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது இங்கே மயில் இப்போவுமே சமாளிக்க பார்க்குறாங்க. மாமா இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மாமா, நான் இப்படிலாம் பண்ணல மாமா, நான் எம்ஏ மாரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் வந்துட்டு, அப்பா நாங்கள் ஒரு டைமு சென்னைக்கு ஹனிமூன் போகிறதுக்காக ஒரு ரூமை புக் பண்ண ஹோட்டல் புக் பண்ணா இவ 5000 தான் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாவை கட்டி புக் பண்ணா. அங்கே போனதுக்கப்புறம் தானே தெரியுது 26,000 ரூபான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பணம் இல்லாமல் வெளியில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நடுத்தெருவில் நின்றோம்ப்பா. இவ ஒழுங்காக படிச்சிருந்தா அப்போது அந்த அதாவது ஹோட்டல் எம்புட்டு விலைக்கு வரும், எம்புட்டு அந்த ரூமுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படித்து தானேப்பா இவ புக் பண்ணியிருக்கணும். என்னத்தையுமே பார்க்காம அட்வான்ஸ் பணத்தை மட்டும் பார்த்துட்டு 5000 ரூபா தான் சொல்லிட்டு புக் பண்ணா. அங்கே போயிட்டு நான் எம்புட்டு அவமானப்பட்டேன்
கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் கதிர் கூட தான் அதுக்காக எனக்கு பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தான். உங்களுக்கே தெரியாமல் பத்தாததுக்கு 1000 ரூபாய் கடையிலேருந்து எடுத்தான். அப்போது நீங்கள் கதிரை தானே பிடிச்சி திட்டினீங்க. அவனுக்கு கூட இவளால் அசிங்கம், இவளால் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுதான்ப்பா மிச்சம். நம்ம குடும்பத்தவே ஏமாத்திட்டாப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மாமா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மாமா, எனக்கு நல்லா படிக்க தெரியும் மாமா, இவங்களை விட எனக்கு 3 வயசு கம்மி தான் மாமா, இவங்களை விட அதிகமாலாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாயில் நாடகம் போடுவோம். அதே சமயம் நம்ம சரவணன் மேலே பழியாக போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜி பொறுமையை இழந்துடுறாங்க. போதும் நிறுத்துங்கக்கா, நீங்கள் சொன்ன பொய் எல்லாமே போதும். சரவணன் மாமா மேலேயே இப்படி அப்பாண்டமாக பொய் சொல்கிறீங்களே, அவங்க எம்பிட்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் இம்பிட்டு கேவலமாக நடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பேசுகிறத பார்த்த எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே கோமதி, ஏய் ராஜி, என்னடி உனக்கு என்னடி தெரியும்னு சொல்லிட்டு நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அத்தை, எனக்கும் தெரியும் அத்தை, இந்த மயிலக்காவை பற்றின ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னு எனக்கு தெரியும். அவங்க சொன்ன பொய்யில் எனக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த ரகசியத்தை இத்தனை நாளாக நானும் மறைச்சி வச்சுக்கிட்டு வந்தேன். எதுக்காக? மயிலக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. அவங்க குடும்பமாக சேர்ந்து இம்புட்டு போய் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. வயசு விஷயம், படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா 80 பவுனு போட்டுட்டு வந்தாங்களே, 80 சவரனும் தங்கம் இல்லை அத்தை, எல்லாமே கவரிங், 8 பவுன் மட்டும்தான் தங்கம் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு தலையே கிருகிருன்னு சுற்றுது. சரவணனுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் மயில் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு பேச்சே இல்லை. சரவணன் தான் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மேலே இருக்கிற இல்லாத எல்லா பழியும் தூக்கி போட்டாங்க. யாருமே சாட்சிக்கு இல்லை. எப்படினாலும் இந்த வீட்டில் நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்துடலான்னு சொல்லிட்டு மயில் நினச்சிருப்பாங்க. இப்போ ராஜி பொங்கி எழுறாங்க. ராஜி சொன்ன விஷயத்த கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகவும் மயில் தலை குனிஞ்சு கூனி குறுக்கி நிற்கிறாங்க. இப்போது இங்கே சரவணன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்தீங்களாப்பா, இவ இப்படியும் ஒரு பொய் சொல்லியிருக்கா, நகை விஷயத்துலையும் சொல்லியிருக்கா, இப்படி குழந்த விஷயம், நகை விஷயம், படிப்பு விஷயம், வயசு விஷயம்னு சொல்லிட்டு வாயை திறந்ததெல்லாம் பொய்யப்பா. இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட நான் வாழணுமாப்பா? ஏய் என்னடி, என்ன எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? இங்கே பார், உன்னை பார்க்க எனக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்த அப்படிதான் உன்னை கொன்று போட்டுருவண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே பாருப்பா மயிலு, நீயும் உங்கள் குடும்பமும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சி, உன்னை நினைக்கவே அருவெறுப்பாக இருக்குப்பா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் பிள்ளைய நான் திட்டினேன். இந்த வீட்லையே சரவணன் மட்டும்தான் சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளை. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். நான் சொன்னால் அதை அப்படியே செய்வான். மறு பேச்சு எதுவுமே பேச மாட்டான். அப்படிப்பட்ட வாயில்லா பூச்சிக்கு, வாயில்லா குழந்தைக்கும் உன்னை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை நான் அவனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரிடி, இவ்வளோ பெரிய ஆலமரத்தவே நீ சாச்சிட்டியடி, அவர் பார்த்தியா எப்படி அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் உன்னை பற்றின விஷயத்த இம்புட்டு நாளாக சொல்ல முடியாமல் நான் உள்ளுக்குள்ளேயே மெண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, இதுக்காகலாம் நீங்கள் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? விடுங்கப்பா, இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இப்போது மயில் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இப்படிலாம் பொய் சொல்லிட்டோம், இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனோட காலை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு அப்படியே மயிலை எட்டி உதைக்கிறாங்க. ஒழுங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, இதுக்கப்புறம் நீங்கள் என் முகத்திலே முழிக்கக்கூடாது, இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா உள்ளே போயிடுறாங்க. இப்போது இங்கே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே அப்படியே பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியம் மயிலை பார்த்ததுமே, மயில் என்னடி முகமெல்லாம் வாடி போயிருக்கு, ஆமாம் மாப்பிள்ளை எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடி அழுகுற? சரி வா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாணிக்கமுமே, மயில் ஏமா அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே உங்களால் தான். எவ்வளோ பொய்யை சொல்லி என் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, அம்புட்டு பொய்யையும் மறைச்சி இத்தனை நாளாக அந்த குடும்பத்தில் நான் பொழப்பு ஓட்டுனதே மிகப்பெரிய சாதனை தான். இப்போது அம்புட்டு பொய்யும் நம்ம சொன்ன பொய் எல்லாமே இப்போது வெளிவட்டமாக எல்லாம் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
மயிலு பயங்கரமா அழுகுறாங்க. இத கேட்ட பாக்கியம் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. பயங்கரமா பதட்டப்படுறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. "ஏய் மயிலு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் நீ அந்த வீட்லயே நின்று சாதிச்சிருக்கணும்ல. நீ அங்கேயே இருந்திருக்கணும்டி. நீ அவங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் வீட்டை விட்டு போன அடிச்சே துரத்திருந்தாலுமே நீ அங்கே தானே இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்லவும் உடனே மயில் இருந்துட்டு, "அம்மா, இப்போ கூட உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லையாம்மா? பொய் சொன்னதெல்லாம் நீயும் அப்பாவும் 2 பேருமா சேர்ந்து பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. நான் அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த பொய்யை மறைச்சி எம்பிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமாம்மா? இப்போது நான் அந்த வீடே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லா தப்பும் ஊ மேலே வச்சுக்கிட்டு இப்போது என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கோவப்படுறாங்க. உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, "இங்கே பாரு மயில், உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் உன் அப்பா மட்டும் சரியாவா இருக்கான்? உன் அப்பனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெற்று குடும்பத்தை நடத்தி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கல? அது மட்டும் இல்லாமல் சுடரை இந்த அளவுக்கு ஆளாக்கி வச்சுருக்கேன். சுடருக்கும் அடுத்து கல்யாணம் பண்ணணும்ல. நீ பாட்டுக்கு இப்படி கிளம்பி வந்துட்ட. நீ வாழா வெட்டியே இருக்குன்ற விஷயம் வர மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சுடரை கல்யாணம் பண்ணிப்பாங்களாடி? இதெல்லாம் கொஞ்சமாச்சு நீ யோசிச்சு பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வீட்டில் உப்பு மிளகாத்தூள் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ ஏன் இங்கே வந்த? அடித்தாலும் கொன்னாலும் நீ அங்கேயே இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே அழுகுறாங்க. சுடர் இருந்துட்டு, "ஏம்மா, எதுக்காக இப்படி அக்காவை போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்கள் தப்பு. நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா? எல்லாமே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா அக்காவுக்கு தகுந்தவங்களா, அக்காவை பிடிச்சவங்களா யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்கள் பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போது அக்காவோட வாழ்க்கை தானே கெட்டு கிடக்கு. இப்போது அக்காவால் என் வாழ்க்கை கெட்டுருன்னு சொல்லிட்டு அக்காவை நோவடிக்காதீங்க. இப்படி எதுக்காக பேசுகிறீங்களோ? பெத்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நீங்கள் கூட துணையாக நிற்கணுமா? இதான் பெத்தவங்களோட மனசுன்றது. ஆனால் நீ என்னடானா அக்காவை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிடுமா. அக்காவை யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அம்புடுதான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் வந்து நம்ம மயிலுக்காக பேசுகிறாங்க. இப்போது எங்கள் மயில் சொல்கிறாங்க, "அம்மா, இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுல. பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும் தன்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு கிடையாதும்மா. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நிற்கணும். அதுதான் பெற்றவங்களோட கடமை. நாளைக்கே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா கூட உன்ன மாதிரியெல்லாம் நான் பேச மாட்டேம்மா என் பிள்ளைகிட்ட. என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எம்பிட்டு வேணாலும் செய்வேன். ஆனால் நீ, ச்சே, உனக்கெல்லாம் நான் வந்து பிறந்தேன் பாரு. நான் தான் போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போலம்மா. புகுந்த வீடும் எனக்கு சரியில்லை, பிறந்த வீடும் சரியில்லை. என் தலையெழுத்து. அந்த கடவுள் எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு போல. என்னை பார்த்தா அந்த கடவுளுக்கு கூட பிடிக்கல போல." அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது இங்கே பாக்கியம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சுடர் வந்து நம்ம மயிலை உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கமே பாக்கியம் கிட்ட சொல்கிறாங்க, "பாக்கியம், பாவம் மயில் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வந்திருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள் கழித்து நம்மளே மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசுவோம். பேசி எப்படியாவது மயிலை சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ வைப்போம். சரியா? இப்போதைக்கு மயிலை எதுவும் பேசாத. இருக்கிற கஷ்டத்தில் ஏதாவது புள்ள பண்ணிக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு, "யோ, என்னையா, எனக்கு இப்போது நீ புத்திமதி சொல்ல வந்துட்டியா? போயா பக்கம். உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் இம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மயில் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட உன்னால் அடைக்க முடியல. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? சி, பக்கம் போ." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போது பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்க இப்போ பாக்கியத்தோட வீட்டுக்கு வராங்க. என்ன இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. "பாக்கியம், மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு. நீ ஒரு கிளாஸ் இன்னைக்கு கொடு. நான் அடிச்சுட்டு வந்ததுமே உடனே உனக்கு அந்த ஒரு கிளாஸ் மிளகாத்தூளை கொடுத்துட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே நம்ம பாக்கியமும் சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம மயிலும் சுடரும் ரூம்லேருந்து வெளியே வரவும் மயிலோட முகமும் சரியில்லை. அந்த வீட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க மிளகாத்தூள் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க மயிலை பார்க்குறாங்க. "மயில், எப்போம்மா வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. முகமெல்லாம் வாடி போயிருக்கு, அழுகிற மாதிரி இருக்குது. "அம்மா, உன் புருஷன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் வந்து வராங்க. "என்ன பாக்கியம், உன் மக வந்திருக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் என்ன பலகாரம் வந்து ரெடி பண்ணி விருந்து வைப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. "என்ன பாக்கியம், உனக்கு நக்கல் தான். சும்மா கேட்டேன். ஆமாம், உன் மருமக பிள்ளை மாப்பிள்ளை வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்போது வந்தால் என்ன, வரலனா என்ன, எதுக்காக இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? உன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படி தான் வந்து நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போது பாக்கியம் இருந்துட்டு, "பாத்தியாடி, பாத்தியா, வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாம் உன்னால தான். நீ ஒழுங்கா அந்த வீட்டில் இருந்திருந்தா இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. சுடருக்கு பயங்கர கோவம் வருது. "அக்கா, அம்மா பேசுறது எதுவும் மனசில் வச்சுக்காதுக்கா, நீ வாக்கா." அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது பாக்கியம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இட்லியும் சட்னியும் தான் செய்கிறாங்க. இப்போது பாக்கியம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு, "ஏ மயிலு வா வந்து சாப்பிடு வா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. இப்போது பாக்கியம் கரெக்டாக மயில் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கவும், இப்போது பாக்கியம் வந்து கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "இங்கே பாரு மயிலு, ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்குமே எம்புட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போது நீயும் இந்த வீட்டுக்கு வந்துட்ட, உனக்கும் சேர்த்து நான் சமைக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் மளிகை செலவும் வாங்கணும். அதுக்கு பணமும் இல்லை. உன் கல்யாண கடனை வாங்கினது இன்னுமே கடன் கழிக்கல. நாளைக்கு வட்டி கட்டணும். 10,000 ரூபா கட்டணும். அவங்க மட்டும் நம்ம வட்டி கட்டல அப்படின்னா அம்பிடுதான். நம்ம குடும்பத்தோட ஜெயிலு தான் போகணும். மாதம் மாதம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீ எல்லாம் இப்படி பண்ணியிருப்பியாடி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, "அம்மா ஏம்மா அக்கா சாப்பிட்றப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அக்காவை ஒழுங்காக சாப்பிட கூட விட மாட்டியா? வந்ததுலேருந்து அக்கா சாப்பிடவே இல்லை. 2 நாள் ஆச்சு. அக்கா முகமே வாடி போயிருக்கு. அதுவும் டயர்டாக இருக்குது. ஏம்மா இப்படி பேசி இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் சுடரு, உனக்கு எதுவும் தெரியாதுடி. நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் காட்சினா கூட இவ வாலா வெட்டியாக வீட்டில் இருந்தால் அது நல்லாவாடி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. "இங்கே பாருமா, என்னை ஏதாவது ஒன்று சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்க. போதுமா? உன் வயிற்றில் வந்து பிறந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என் புகுந்த வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையும் போதும். உன் கூட நான் இருந்து நீ பேசுகிற பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறதும் போதும். நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வீட்டை விட்டு போகவும், உடனே பாக்கியம், "ஏ மயில் என்னடி எதுவுமே பேசவே கூடாதா? வா வந்து தொலை" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மயில் இருந்துட்டு, "நீ பேசுகிற பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் எங்கேயாவது போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் எங்கடி போவ? எங்கேயாவது போய் சாவறேன் வேகிறேன், உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "ஏய் பாக்கியம், அவள் இங்கே போகிறான், போ பின்னாடியே போயிட்டு எங்கே போகிறான்னு பாரு, போய் கையோடு கூட்டிகிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, "எங்கேயாவது போயிட்டு போகட்டும் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சுடர் வந்து பாக்கியத்தை பயங்கரமாக திட்டுறாங்க. மாணிக்கமும் பின்னாடியே போகிறாங்க. மயில் எந்த பக்கம் போனாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. இப்போது மயில் ஒரு கோவிலில் போயிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சாமிக்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி? எதுக்காக என் வாழ்க்கையை இப்படி பண்ண?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும், அங்கே வந்த சாமியார் இருந்துட்டு, "இங்கே பாருமா, கவலைப்படாதம்மா. நீ தப்பு பண்ணலை. ஆனால் நீ பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? உன் அப்பா அம்மா சொன்ன பொய்க்கு துணை போனது தான். நீ அப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா நீ மகாராணி மாதிரி உன் வீட்டிலே வாழ்ந்துருந்துருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவம் தணிஞ்சதும் உன் புருஷனே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவான். அது உன்னுடைய தலையெழுத்துமா. இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து உன் தலையில் கிறுக்கி வச்சிருக்காரு. கோணையாக போகிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நேராக போகும். கண்டிப்பாக கொஞ்ச நாளில் உன் புருஷன் உன்னை தேடி வருவார். நீ இங்கே அங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்காம உன் அம்மா வீட்டுக்கு போ. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு குழந்தையையும் கொடுப்பாரு. நீயும் புருஷனும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு குழந்தையும் உனக்கு வரமாக வரும். நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சாமியார் வந்து 4 வார்த்தை நல்ல விதமாக சொன்னதுமே நம்ம மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக அந்த கடவுள் சரவணன் மாமா மனசையும் அத்தை மாமா மனசையும் மாற்றுவார். நல்லதே நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து திரும்பவும் பாக்கியத்தோட வீட்டுக்கே போகிறாங்க. இப்போ மயிலை பார்த்தது தான் எங்கள் பாக்கியத்துக்கு உசிரியே வருது. மயிலை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "இங்கே பாரு மயில், ஏதோ ஒரு ஆதங்கத்தில் உன்னை திட்டிட்டேன். ஆனால் எனக்கு மனசே கேட்கலடி. எங்கே போனேன் எது போனேன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருந்தேன். உன் அப்பனை தான் தேட சொன்னேன். அவன் எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்தான். ஆனால் எங்கேனே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன், நீ திரும்ப வந்துடணும்னு சொல்லிட்டு. "சரி மயில், வா மயில் சாப்பிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமுமே கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சுடர் இருந்துட்டு, "இங்கே பாருமா, இப்படியே பேசு. அக்காவோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன், அம்புடுதான் சரியா? இப்போது அக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, மனசொடைஞ்சு போயிருக்கா. இப்போது அக்காவுக்கு நம்ம ஆறுதலாக நம்ம இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மயிலுமே பயங்கரமாக அழுகுறாங்க. சரவணன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி பயங்கரமாக தலைமலை கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இது சரவணன் இருந்துட்டு, "அம்மா நீ எதுக்காகம்மா கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? நீ அழுகாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "டே சரவணா, உன் வாழ்க்கையே போச்சேடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டே சரவணா,
மயிலோட குடும்பத்துக்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமே, இப்படியே விட்டாலையும் உன் வாழ்க்கை போயிடாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு தனியாக இருக்கிறதால தான்ப்பா சந்தோஷம், தயவு செஞ்சு அந்த மயிலை மட்டும் என் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு சாரி நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க, கோமதி நல்ல பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம அவனோட வாழ்க்கையவே முடக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் ரூம்குள்ளே படுத்துக்கிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்கவே இல்லையே, ஆனால் மயில் மாதிரி ஒரு பொண்ணை கடவுள் ஏன் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கடவுள் ஏன் நமக்கு அப்படிப்பட்ட பொண்ணை நம்ம தலையில் எழுதி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை இருக்காங்க. கதிர் அப்போ தான் வராங்க. அண்ணே கவலைப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும், ஏதோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும்ண்ணே, உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, டேய் என்னை பற்றி யாரும் நினச்சி கவலைப்படாதீங்கடா, நான் பார்த்துக்கிறேன்டா, என்னை பற்றி யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நீ அப்படி சொன்னாலுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணே, யாருக்கு எதிராகவும் நீ செய்ய மாட்டே, யாருக்கும் ஒரு கெடுதல் நினச்சிக்கிறது கிடையாது, ஒரு எறும்பு கூட துரோகம் நினச்சது கிடையாது, இப்படிப்பட்ட உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு, டே கதிரு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம தலையில் எழுதிட்டா வேற ஒன்றுமே பண்ண முடியாதுடா, என்ன நடக்குமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதாண்டா வாழ்க்கை, நம்மளால் என்னத்தடா மாற்றிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. கதிருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே பழனிக்கு தெரிய வருது. பழனி பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது மயில் திரும்பவும் சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. மயில் ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.